ரைட். மீன் வளர்ப்பு இருக்கு இல்லையா, மீன் வளர்த்து பிடிச்சி விற்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? ஃபிஷிகல்ச்சர். ஃபிஷி வரணும். இந்த கரெக்டு. மத்திய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? 1947, கேரளா மாநிலம் கொச்சி. மத்திய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம். மத்திய உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனம் எங்கு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சென்னையில் 1987. மத்திய உவர்நீர் வாழ் கடல் நகை எங்கே? கொச்சின். 47. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழித்து உவர்நீர் பிராக்கிஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க, உப்பு கைக்கிறது, உப்பு தண்ணி, அதில் மீன் வளர்க்குறது, அது சம்மந்தமான இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கான நிறுவனம். கடல் நீரில் வளர்க்கக்கூடிய மீன்களாமா கொடுவாய் மீன், மடவை, சானஸ், பால் மீன் சொல்கிறாங்க. மீனில் என்னென்ன சார் இருக்குது? மீனில் எல்லாமே இருக்கும். எல்லா நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, மினரல்ஸு, விட்டமினு, புரோட்டீனு எல்லாமே கிடைக்கும். அதேமாரி நல்ல கொழுப்பான ஒமேகா கொழுப்பு எல்லாமே மீனில் இருக்கும். புரதம், அமினோ அமிலங்களான லைசின் மற்றும் மெத்தியோனைன், லைசின், இதுதான் அமினோ ஆசிட்ஸு. அமினோ ஆசிட்ஸ் என்னவா மாறும்? புரோட்டீனாக மாறும். எங்கே இவர் இருந்தால் அப்படியே சுரேந்தர்? சரி சரி. நிறையுறா கொழுப்பு அமிலங்கள், நான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நல்லது இது. அது கால்சியம், பாஸ்பரஸு, இரும்பு, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. அதனால தான் இந்த கடல் கரையோடு இருக்கிறவன் காய்கறியை சாப்பிட மாட்டான், பருப்புலாம் எடுத்துக்கவே மாட்டான், ஒன்லி மீன் தான் சாப்பிடுவான். மீன் பிடிக்க போகலை அப்படின்னாக்கா கருவாடு சாப்பிடுவான். சரியா? ஆமாம். அடுத்தது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். ஏவும் டியும் கொழுப்பில் மட்டும்தான் கரையும், தண்ணியில் கரையாது. நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் பி காம்ப்ளெக்ஸ், அதாவது பி சம்மந்தமான எல்லாமே. விட்டமின் பியில் B1, B2 அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பைரிடாக்சின், சயனோ கோபாலமின், நியாசின், இதெல்லாம் வந்து என்னது? நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள். விட்டமின் பியில் ஏகப்பட்டது இருக்குது, 12 வரைக்கும் இருக்குது. நன்னீரில் வளர்க்கக்கூடிய இறால் வகைகள். இறாலை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறது? டேங்க் மாதிரி கட்டி அதில் வளர்த்து அதை விற்கிறானுங்க. அப்போ அப்படி தான் நமக்கு இப்போ மீன் பெரும்பாலும் கிடைக்கிது. பண்ணை மீனுன்னு சொல்லுவாங்க. மேக்ரோ பிராகியம், ரோசோ பெர்கி, மேக்ரோ பிராகியம், மால்கோம் சோனி, சரியா? அப்படின்னு ஒரு 3 வகையான இறாலை வந்து நல்ல தண்ணியில் வளர்க்குறாங்க. இப்போது வளர்த்து விற்கிறாங்க. நெற்பயிரோடு இறால் வளர்க்கும் முறை பொக்கால் அப்படிம்பாங்க. இறால் நெற்பயிரில் வளர்க்க முடியுமா? நெற்பயிரில் எப்பயுமே தூரில் தண்ணி நிற்கணும், சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி நிற்கும், அதில் இறாலை விட்டுருவாங்க, அது வளர்ந்துது. மீன்லாம் வளர்க்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இலை தலையெல்லாம் சாப்பிட்டு அதோட கழிவு அங்கே போடும். அதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தெல்லாம் கிடைக்கும். அப்போ செடி நல்லா வளரும், இறாலும் நல்லா வளரும். அந்த மாதிரி மண்புழு உரம் இருக்கு இல்லையா, அது தயாரிக்க பயன்படக்கூடிய மண்புழுகள். பெரியோனிக்கஸ் எஸ் கவட்டேஸ், சரியா? இந்திய நீலம் கிடையாது, நீலம் வண்ணப்புழு. இந்த லாவா வரும் நீளத்துக்கு? எந்த லாவா வரும்? நீல கலர் வண்ணம் இதானா? ரைட். அடுத்தது எசனியோ பெடிடா, சிவப்பு மண்புழுவாமா. யூட்ரிலஸ் யூஜினியே, இது ஆப்பிரிக்க புழுவாமா, இரவில் ஊர்ந்து செல்லுவாமா. இதில் நம்ம இந்தியாவில் வந்து இது. இந்த தேனியை பற்றி அப்புறம் பேசிக்குவோம், ஓகேவா? ரைட். உள்நாட்டு தேனி வகைகள், இந்த நம்ம வளர்க்குறாங்கல்ல அது. ஏபிஸ்
டார்கேட்டா. ஏபிஸ் ஃப்ளோரியா. ஏபிஸ் இண்டிகா, இந்திய தேனி. ஏபிஸ்னாக்கா அதோட பேரினத்தோட பேர். ரைட். தேன் எதால் ஆன சார்? இனிப்பாக இருக்கும் தேன். டெக்ஸ்ட்ரோஸ் சுக்ரோஸ் இது ரெண்டால் ஆனது தான் என்னது? தேன். உழவனின் நண்பன் அது இல்லையாங்க? இருக்கா? எங்கேயாவது இருக்கும். அதுதான் என்ன பண்ணுது, இலை தலையெல்லாம் போடுறீங்களோ அதை மக்க வைக்கிறது அவர் தான் மக்க வச்சு அந்த இலை தலையில் இருக்கக்கூடிய பெரிய மாளிகைலாம் சின்னதாக மாற்றுவார். அதனால தான் உழவனின் நண்பன். மண்புழு ரொம்ப முக்கியம். ரசாயன உரம் போட்டிங்கன்னா இலை தலை தான் அதுக்கான சாப்பாடு. இலை தலை, சாணி இதெல்லாம். அது போடாமல் ரசாயன உரத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும் மண்புழுக்கு. அப்போ மண்புழுலாம் செத்து போயிடும். அதான் மண் மலட்டுத்தன்மை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். 1 கிலோகிராமில் 3600 கலோரி எனர்ஜி இருக்காமா. சுக்ரோஸ் தானே? மண்புழுவில் இயக்கத்துக்கு உதவுறது வந்து சீட்டா அப்படிங்கிற ஒரு இது நீட்சிகள். சின்னதாக அப்படி முடி மாதிரி இருக்கும் போல் இருக்கு. கரப்பாம்பூச்சியில் எத்தனை ஜோடி கால்கள் இருக்குமா? 3 ஜோடி கால்கள். அதேமாரி இறக்கைகள் 2 ஜோடி இருக்கும். 2 ஜோடியாக இருக்கும் இறக்கை கரப்பாம்பூச்சியில். தெரியலையா? பார்த்ததே இல்லையா? சிவப்பு கலரில் இருக்கும். அது வந்து கைட்டின். இன்னொன்று அது கீழே வெள்ளை கலரில் இருக்கும். மேலே ஒன்று இருக்கும், உள்ளே ஒன்று இருக்கும். அது மாதிரி 2 ஜோடி இருக்கும். சிவப்பு கலர் ஒரு ஜோடி, அதுக்குள்ளே போனீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு ஜோடி. உடல் முழுவதும் கைட்டின் அப்படின்ற ஒளி பாதுகாப்பு பொருளால் மூடப்பட்டுள்ளதாமா. லைட்லேருந்து அது பாதுகாப்பு. கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா அடிக்கடி அதோட மேலே உள்ள கவரை கழட்டி போட்டுருவோம். திரும்ப ரெக்கை வரும். ரெக்கை எல்லாமே இருக்கும். 2-3 நாள் இருக்கும். சாப்பிட்டேன்னா ஆகும். அதேமாரி டைனோசர் வாழ்ந்துச்சுல, அந்த காலத்துலேருந்து கரப்பாம்பூச்சி இருக்குது. சரியா? ரைட். பறவைகளில் என்ன இறக்கைகளாக மாறுச்சு அப்படின்னா முன்னங்கால்கள். காலே இல்லாமல் தான் இருந்தது ஃபஸ்ட்டு உயிரினம். அப்புறம் கை கால் முளைச்சேன்னா அது ஊர்வனமாக மாறுது. அப்புறம் எழுந்து நடக்குது. அந்த மாதிரி அதில் முன்னங்கால் தான் என்ன ஆயிடுச்சு? ரெக்கையாக மாறிடுச்சு. பறவைகள் எந்த விதியின் அடிப்படையில் இயங்கி பறக்கிறது? என்ன சொல்லுது நியூட்டனோட 3வது விதி? எந்த ஒரு செயலுக்கும் அதுக்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய விசை இருக்கும் அப்படின்னு. செவுத்தில் பந்து எடுத்து அடிக்கிறோம், செவுத்துக்கிட்ட விசை கொடுக்குறோம். செவுறு என்ன பண்ணும்? அந்த பாலுக்கு எவ்வளோ விசை அந்த செவுறு வாங்குச்சோ அதே விசையை அந்த பாலுக்கு கொடுத்துக்கணும். அதனால தான் பால் ரிட்டன் வருது. அது மாதிரி என்ன ஆகுது? வளிமண்டலத்தில் ரெக்கையை கீழே அழுத்தும் பொழுது வளிமண்டலம் என்ன பண்ணும்? ரெக்கைக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விசையை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? பறக்கும். ராக்கெட் அப்படி தான் செயல்படுதுன்னு பார்த்துருக்கோம். ஃப்ளைட் அப்படி கிடையாது. ஃப்ளைட்டு வேறு, இந்த விதி கிடையாது. சரியா? ரைட். பாம்போட இயக்கம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதா? சறுக்கு இயக்கம். பாம்போட இயக்கத்திற்கு உதவுவது அதில் இருக்கக்கூடிய தசைகளும், தசை சுருங்கி விரியும். அதுமாரி செதில்கள் மேலே மீனுக்கு மாதிரியே இருக்கும், செதில்கள் இருக்கும். மீன்கள் நீந்துவதற்கு உதவுவது உதவும் துடுப்புகளின் எண்ணிக்கை 2 இணை மற்றும் இணையற்ற துடுப்புகள். 2னா அர்த்தம் சைடில் இந்த பக்கம் 2 இருக்கும். 2 இணை. இணையற்றது ஒன்று முதுகில் இருக்கும், இன்னொன்று வாலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இணையற்றது சிங்கு. ஆமாம், மீன். தன்னோட திசையை மாற்றுறதுக்கு துடுப்பு. துடுப்பு காடலா எனும் வால் துடுப்பு. வாலோட துடுப்பு இருக்குல்ல, அதை வச்சு தான் திசையை மாற்றும் மீன். தசை செதில்கள். செதில் தெரியுமா?
மீனில் வந்துட்டு அது எதுக்கு உதவுதாம்மா? மீன் தன்னோட சமநிலை, பாடி டெம்பரேச்சரு, அது மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். சிறுத்தையோட வேகம் 76 km/h. ஒரு மணி நேரத்தில் 76 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும். 6 காலில் நடக்கும் விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடியது கரப்பாம்பூச்சியாம். 6 காலில். நீந்தும் பாலூட்டி திமிங்கலம். திமிங்கலம் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது அதோட குட்டிங்களுக்கு. சரியா? பெரும்பாலும் எல்லா பாலூட்டிகளும் எங்கே இருக்கும்? கடல்லையா? தரையில் தான் வாழ்வன. இது மட்டும்தான் கடலில் வாழக்கூடியது. குட்டி போட்டு பால் கொடுக்கும். டால்ஃபின் நீந்தக்கூடிய வேகம் 35 மைல்/h. அடையாப்பா. தசைகள் மூலம் இயக்கத்தை கொண்டவை முதுகெலும்பிகள். இன்வெர்டிபிரேட்டா? இன்வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு அற்றவை இல்லை. ஆமாம், இன்வெர்டிபிரேட் முதுகெலும்பிகள். முதுகெலும்பு எது எது? மீனுக்குன்னு எல்லாம். இவங்க எப்படி நீந்துவாங்க, எப்படி இயங்குறாங்க? தசைன்னா அவங்க சுருங்கி விரியும் பொழுது தான் இயக்கம். சாப்பாடு தொண்டைக்குழியில் இறங்குறது, அப்புறம் தள்ளி உட்காருங்க. அப்படி நீங்கள் என்ன? அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எல்லாத்துக்கும் எது தேவை? தசை. மனித உடலில் அசையாத மூட்டு மண்டை ஓடு இருக்கு இல்லையா? மூட்டுனா என்ன சார்? 2 எலும்போட ஜாயிண்ட்டு தான் வந்துட்டு மூட்டு. மண்டை ஓட்டில் நிறையா இது இருக்குது, நிறையா எலும்பு ஒன்றா சேர்ந்துருக்கும். இது அசையாது. கை மூட்டைன்னா அசையும், விரல் மூட்டை அசையும், இது அசையாது. இது மண்டை ஓட்டில் இருக்கிறது மட்டும். சற்று நகரக்கூடிய மூட்டுக்கலாமா? விலா எலும்பு, ஒரு விலா எலும்பு மார்பக எலும்புக்கு இடையில் உள்ளதாம்மா. மார்பக எலும்பு எது தெரியுமா? நெஞ்சில் இந்த இடத்துல இருக்கும், தொண்டைக்கிளி கீழே. விலா எலும்பு வந்து பின்னாடி இருந்து வருதில்ல, முதுகு எலும்புல இருந்து. அது இணைப்பு திசுகளில் கடினமானவை வந்து தசை நார்களாமா, டெண்டான் அப்படிம்பாங்க. இணைப்பு திசு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. தசை நார். மூட்டுகள் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பவர் டெண்டான். டெண்டான்னா ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கக்கூடியது. சரியா? ரைட். டெண்டான்கள் மீள் திசு. மீள்னா எலாஸ்டிக், பழைய நிலைமையை ரிட்டர்ன் போயிடும், அந்த மாதிரி. மனித உடலில் உள்ள மூட்டினுடைய வகைகள் 6. பந்து கிண்ண மூட்டு, தோள்பட்டை இருக்குல்ல, கை ஜாயிண்ட் ஆகிறது, கீழ் மூட்டு, முழங்கால், முழங்கை, கணுக்கால்லாம் கீழ் மூட்டு. மூளை அச்சு மூட்டு. முள்ளெலும்பு சுழல் அச்சு முனை மூட்டு. முள்ளெலும்புனா பின்னாடி முதுகெலும்பு இருக்குல்ல, அது அது அப்படியே உட்காந்துருக்கும். அது 3வது வகை. 4வது முண்டனையா மூட்டு மணிக்கட்டு. முண்டனையாவாமா, இங்கிலீஷ் தரேன் பார்த்துக்கலாம். வழுக்கு மூட்டு முள்ளெலும்பு. சேனை மூட்டு வந்து கட்டை விரல், தோள்பட்டை, உட்செவி, இதெல்லாம் சேனை மூட்டாமா. இது மாதிரி 6 வகையான மூட்டு இருக்குது. 2 மூட்டுனா என்னது? ஜாயிண்ட்டு. 2 எலும்பு சேரக்கூடிய இடம். எலும்பு உரசுனா என்ன ஆயிரும்? சீக்கிரம் தேஞ்சு போயிடும். அதனால் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? எலும்பு இப்படி இருந்தால் அதெல்லாம் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். நடுவில் ஒரு லிக்யூடு இருக்கும், அதுக்கு பேர் தானே அது ஸ்னோவியல் திரவம், லிக்யூடு. மூட்டுக்கு இடையே காணப்படும் திரவம் ஸ்னோவியல். புறச்சட்டகம்னா உடம்புக்கு மேலே கவர் இருக்கும், அதான் புறச்சட்டகம். ஆமை ஓடெல்லாம் இருக்கா? ஆமை ஓடு, நத்தை ஓடு, அதெல்லாம் புறச்சட்டகம். நமக்கு எங்கே இருக்குது சட்டகம்? உள்ளுக்குள்ளே இருக்குது. எலும்பு அகச்சட்டகம், அது புறச்சட்டகம் இல்லை, அது அகச்சட்டகம். உள்ள எண்டோஸ்கெல்டன். நம்மளாம் எண்டோஸ்கெல்டன்.
இதெல்லாம் வந்துட்டு அகச்சட்டங்க. என்னது எக்ஸோஸ்கெலிட்டன். மீனில் செதில், ஆமையினுடைய வெளிப்புற கடிநடுக்கு, பறவையோட இறகு, இதெல்லாம் எக்ஸோஸ்கெலிட்டனுக்கு எடுத்துக்காட்டு. அகச்சட்டகம் எண்டோஸ்கெலட்டன். டோ ஸ்கெலட்டன் மனித உடலில் இருக்கக்கூடிய முதுகெலும்புகளில் காணக்கூடிய எலும்புகள். மனித உடல் மற்றும் முதுகெலும்புகள் எதுக்கெல்லாம் எலும்பு இருக்கோ அங்கே. எலும்பு எதால் ஆனது சார்? எலும்பில் என்ன சேமிக்கப்படுது? கால்சியமும் பாஸ்பரஸும். தொடை எலும்பின் மற்றொரு பெயர் ஃபீமரா. தொடை எலும்பு இருக்குல்ல, அதான் இருக்கிறதே நீளமான எலும்பு நம்ம உடம்புல. மனித உடலில் மிக லேசான எலும்பு நடுச்செவியில் உள்ள ஸ்டேப்பஸ். காதுக்குள்ளே உள்ள ஒரு எலும்பு இருக்கும், ஸ்டேப்பஸ். அதான் ரொம்ப சாஃப்டானதாம்மா. நீண்ட எலும்பு கை கால்கள். அதில் கால் தான் இருக்கிறதே, ஃபேமர் இருக்குல்ல, தொடை எலும்பு அதான் பெருசு. குறுகிய எலும்புகள் காணப்படும் பகுதி மணிக்கட்டு, முதுகெலும்பு, இதெல்லாம் குறுகியது. மனித உடலில் தட்டை எலும்புகள் காணப்படும் உறுப்பு தோள்பட்டை, இடும்பு இல்லை இடுப்பு, மண்டையோடு, விலா எலும்பு. இதெல்லாம் தட்டையாக இருக்கும். எலும்பு எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும். விலா எலும்பு தெரியுதா இதுன்னு? ஆட்டுக்கறியில் நெஞ்சுக்கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், பட்டையாக தான் இருக்கும் நெஞ்சுக்கறி. அது ஒழுங்கற்ற எறும்பு. இப்படி தான் ஷேப்புன்னெலாம் சொல்ல முடியாது. முதுகெலும்பு தொடர், கீழ்த்தாடை, அன்னம், கீழ்த்தாடை அன்னம், அதை தான் சொல்கிறான். தாழ்வான நாசி குழாய், இதெல்லாம். அச்சு எலும்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அச்சு எலும்பு. மண்டை ஓடு, முக எலும்பு, மார்பக எலும்பு, விலா எலும்பு, முதுகெலும்பு தொடர், இதெல்லாம் அச்சு எலும்பு. ஆமாம். மண்டை ஓட்டில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை 22. ஸ்கல் இருக்குல்ல, அதில். மண்டை ஓட்டில் கிரேனியத்தில் உள்ள எலும்புகள் எண்ணிக்கை 8. கிரேனியம்னா மண்டை, தாடை இல்லாமல் மேலே மண்டை இருக்குல்ல, முடி இருக்குல்ல, அந்த ஏரியான்னு வச்சுக்கோங்க, கிரேனியம். முகத்தை உருவாக்கிய எலும்புகள் 14. மூஞ்சில் மட்டும் 14 எலும்பு இருக்குது. அது தவிர அதுக்கு மேலே முடி இருக்கிற இடம் இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு எத்தனை இருக்குது? 8. மண்டை ஓட்டில் அசையும் எலும்பு, ஒரே அசையும் எலும்பு கீழ்த்தாடை. இது மட்டும்தான் அசையும். திறந்து மூடுதா? முள்ளெலும்பு தவிர 7 கழுத்து எலும்பு இருக்காமா. 12 மார்பெலும்பு. மார்பெலும்புனா அந்த தொண்டைக்கிளிக்கு முன்னாடி இங்கே இப்படி வரும். இதில் தான் விலா எலும்பு வந்து சேரும். அதுமாதிரி கழுத்து பகுதி இருக்குல்ல, அங்கே மட்டும் எத்தனை இருக்காமா? 7 இருக்காமா. இடுப்பு எலும்பு 5, அதில் திருகெலும்பு 5. 3 வால் எலும்பு. பார்த்தோம் இல்லையா? வால் முதுகு தொடரில் கடைசி எண்டு ஒரு வால் இருக்கும். அது இப்போ இல்லை, நமக்கு வால் இல்லை, கட்டாயிருச்சு. விலா எலும்பு வந்து 12 ஜோடி. நெஞ்சு எலும்பு, முதுகெலும்பு ரெண்டையும் வந்து சேர்க்கறது தான் விலா எலும்பு. மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குது? 12. இல்லை 10 ஜோடி வந்துட்டு முன்னாடி வந்து சேர்ந்துடும். கடைசி 2 ஜோடி மட்டும் என்ன ஆகும்? பாதியில் எப்படியே நின்றுக்கும், தொங்கிக்கிட்டு இருக்கும். சைடில் அமைக்கி பாருங்கள், தொங்கிட்டு இருக்குங்க. இங்கே வந்து சேராது, இந்த இடத்துல இருக்கும். ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரி தான். ஃபீமேலுக்கு இடுப்பு எலும்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலோட ஃபீமேலுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த ஜாயிண்ட் இருக்காது, மற்றபடிலாம் சேர்ந்தான். சரியா? அங்கே பாருங்கள், இதில் 2 ஒன்று தான் இருக்கா? இந்த 2 கடைசி 2 இருக்குல்ல, அது இங்கே வந்து ஒட்டாது. இதில் போய் ஒட்டாது, நெஞ்சில். இங்கே போய் ஒட்டாது. இதோட தொங்கிக்கிட்டு இருக்கும். மார்பக எலும்புடன் இணைக்கப்படாத விலா எலும்புகள் 2. இதை மிதக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
தோள்பட்டை எலும்பு பெக்டோரல் எலும்புன்னு சொல்லுவாங்க. தோல் இருக்குல்ல, ஷோல்டரு, அங்கே. இடுப்பு எலும்பு வந்து பெல்விக் வளையம் அப்படிம்பாங்க. இடுப்பு எலும்பு இது. இந்த இடத்துல இது ஜாயிண்டாக இருக்காது. பெண்களுக்கு ஆண்களுக்கு ஜாயிண்டாக இருக்கும், அவ்வளோதான். ஜூம் பண்ணணுமா? இதான் ஜூம் பண்ணால் எங்கேயோ போயிடுது. இந்த ரெண்டு இது சேராது, அவ்வளோதான். இது இடுப்பு எலும்பு. பெல்விக் வளையம் அப்படின்றாங்க. மேல் கை எலும்பு ஹியூமரஸ். முழங்கை எலும்பு இருக்கு இல்லையா, முழங்கைக்கு மேலே இருக்கிறது ஹியூமரஸ், முழங்கைக்கு கீழே இருக்கிறது அல்லம். புன்னகைக்கு 17 தசைகள் வேலை செய்யுமா. சிரிக்கிறனால சுருங்கும், சுருங்கி விரியும் புன்னகைக்கு சிரிக்கும் பொழுது. கோபப்பட்டோம்னா 42 தசைகள் தேவைப்படும். அதனால தான் அதிக கோபப்படக்கூடாது அப்படிம்பாங்க. கண் தசை தான் இருக்கிறதுலே அதிக வேலை செய்யக்கூடியது. எலும்பு தசைகளுக்கு மற்றொரு பெயர் வரி தசை, அதாவது தன்னிச்சையான தசை. அன்றைக்கே சொல்லியிருப்போம், வாலண்டரி மசில். நீங்கள் நினச்சாதான் அது மூவ் ஆகும், எல்லாம் மூவ் ஆகாது. சரியா? உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகள் இருக்குல்ல, தசைகள், மென் தசைகள்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்டது? நீங்கள் விரும்பாட்டி, நான் வாலண்ட்ரி, நீங்கள் விரும்பாட்டி அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் சுருங்கி விடியுதா? அதெல்லாம் பல உட்கருகள் இருக்கும். எதுக்கு? உட்கருகள். அதேமாதிரி மைட்டோகாண்ட்ரியாவும் நிறையா இருக்கும். தன்னிச்சையற்ற தசை ஒரு மையக்கருவை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு இதய தசை, அது வந்து தன்னிச்சையற்றது, அதுவாக இயங்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சாதான் இயங்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ரைட். 1 முதலா இதய தசையில் 1 முதல் 3 உட்கருவை கொண்டதா? சரி, இந்த தன்னிச்சையற்ற தசை எதை சொல்கிறான் அப்படின்னாக்கா, மற்ற உள் உறுப்புகள்லாம் இருக்குல்ல, குடல், கிட்னி, சட்னி, அதெல்லாம் தன்னிச்சையான தசைகள், ஒரே ஒரு மையக்கருவை கொண்டிருக்கும். பட் இதய தசை தன்னிச்சையற்ற தசை தான். அது 1லேருந்து 3 மையக்கருவை கொண்டிருக்கும், நியூக்ளியஸ். கஜா புயல் வந்த ஆண்டு 2018, ஒக்கி புயல் வந்தாலும் 2018. தமிழ்நாட்டில் பேரழிவு கொண்டு வந்துச்சா? சரி. உலகில் உள்ள சிற்றினங்களில் 70% வெப்பமண்டல மலைக்காடுகளில் உள்ளது. 80% வெப்பமண்டல மலைக்காடுகளை பற்றி ஜாகிரஃபியில் பார்ப்போம். ஜாகிரஃபி டைம் இருக்கிறவங்க மார்னிங் கிளாஸ் போட்டுட்டு வரேன், அதில் பார்த்துட்டு வாங்க வரிசையாக, டைம் இருக்கிறவங்க. வெப்பமண்டல மலைக்காடுகள்னு சொல்லுவாங்க. வெப்ப பிரதேசத்தில் இருக்கும் 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்குக்குள்ளே வெப்பமண்டலம் பூமியில். அங்கே இருக்கக்கூடிய காடு, அமேசான் காடு, நம்ம கேரளாவில், அந்தமான் நிக்கோபரில் அதெல்லாம் இருக்கும். உலகில் உள்ள சிற்றினங்கள். ரைட், ஓகே. சைபீரிய கிரேன் பறவை சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு வலசை வருகிறது. இப்போது குளிர்காலம்னா வட இந்திய, அந்த சைபீரியா, முன்னாடி சொல்லியிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு, இல்லை தானே? வலசை போதல் இதான் சைபீரியா, சைபீரியன் ரீஜன் சொல்லுவாங்க. பயங்கர குளிராக இருக்கும், மைனஸில் தான் இருக்கும். சம்மர்லேயே மைனஸில் தான் இருக்கும் அங்கே. அப்போ வின்டரில் எப்படி இருக்கும்? ரொம்ப மைனஸில் இருக்கும், தண்ணியே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள பறவைகள்லாம் அங்கேருந்து பறந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். அது மெயினாக தென்னிந்தியாவுக்கு. எப்போனா குளிர்காலத்தில் வந்துட்டு
இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த குளிர்காலம் வட அடைக்குளத்தில். அங்கேருந்து இங்கே வந்துட்டு அக்டோபர், நவம்பரில் அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் இங்கேயே என்ன பண்ணுவாங்க, இனப்பெருக்க செஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அதுக்குள்ளே அது வளர்ந்துடும், ரெக்கையெல்லாம் முளைச்சிரும். திரும்ப என்ன ஆகும், பறந்து மேலே போயிடும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இந்த ராம்சார் சதுப்பு நிலக்காடுகள் பாதுகாக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரி குளம் கட்டை இந்தியாவிலேயே அதிகமாக அந்த மாதிரி சதுப்பு நிலக்காடுகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நேற்று கூட கவர்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் அஃபேர் இதை பார்த்துக்கங்க, அதான் கரண்ட் அஃபேர். அந்த ஏரியாவில் கிழக்கு கடற்கரை ஓரம் நிறையா குளம் இதெல்லாம் இருக்கும். அங்கே தான் அந்த பறவைகள் வந்துட்டு போகும். அப்படி வரக்கூடிய அந்த பறவைக்கு பேர் என்னது, சைபீரியன் கிரேன். சைபீரியாவிலேருந்து வருது. வலசைனாக்கா வந்துட்டு போகிறது. உலகில் மிகப்பெரிய காடு, மிகப்பெரிய காடு அமேசான் தென் அமெரிக்காவில் இருக்குது. பிரேசில் மட்டும் கிடையாது, நிறையா நாட்டில் சேர்ந்துருக்கும். தென் அமெரிக்கா எங்கே சார் இருக்குது, இங்கே தான் இருக்குது. அதாவது மிகப்பெரிய பசுமை மாறா காடுன்னு சொல்கிறான், மலைக்காடுன்னு சொல்லலாம், வெப்பமண்டல மலைக்காடுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு மலைக்காடு இருக்கும் அதே மாதிரி. அதுமாதிரி இந்தோனேஷியா இங்கெல்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே, அப்புறம் நம்ம கேரளாவில் வெப்பமண்டல மலைக்காடு. உலகத்துலேயே இவ்வளோ தான் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்காது. மடகாஸ்கர் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். அதை பற்றிலாம் ஜாகிரஃபியில் பார்ப்போம். டைம் இருக்கிறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். கிளாஸ் இல்லைனாலும் அந்த மார்னிங் எடுக்கிற வீடியோ போய் பாருங்கள். அது எல்லாமே ஆர்டராக வந்துடும். ஆப் ரெடி ஆயிடுச்சு, புது ஆப் ரெடி ஆயிடுச்சு, அதில் கொண்டு வந்துடலாம். உலகில் 20% ஆக்சிஜனை உற்பத்தி செய்வது அமேசான் காடு. பூமியின் நுரையீரல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பழைய கதை. இப்போ அமேசான் காட்டுக்கு ஆக்சிஜன் பத்தலை, இப்போ கரண்டில் உள்ள நியூஸு. அப்போ அதிகமான ஆக்சிஜன் எங்கேருந்து சார் கிடைக்குதுனாக்கா, கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குல்ல அவங்க. ஆமாம். பசுமையுள்ள வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். பார்த்தோமா, பசுமை இல்லைன்னா என்னென்னு பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோனு, சிஎஃப்சி, கார்பன் டை ஆக்சைடு. இதில் முக்கியமான ஆள் கார்பன் டை ஆக்சைடு. பசுங்குடியில் வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இங்கிலீஷில், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். சமூக வனவியல், சோசியல் ஃபாரஸ்ட் அப்படின்ற வார்த்தையை முதல்ல நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1979. சோசியல் ஃபாரஸ்ட். சோசியல் ஃபாரஸ்ட்னால் என்னென்னு பார்த்தோம். மனுஷன் வளர்த்தன தாவரம்லாம் இருந்துச்சுன்னா சோசியல் ஃபாரஸ்ட். வீட்டுக்கிட்டலாம் வைக்கிறீங்கள, சொன்னா இல்லையா, சமூக காடுகள். ஆமாம். வைல்டு ஃபாரஸ்ட்னால் அது வேறு. 1977 வங்காரி மேத்தாயின்றவங்க ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு அம்மா பச்சை வளைய இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி லட்சக்கணக்கான மரம் நட்டுருக்காங்க. லேட்டஸ்ட்டாக கூட அந்த அம்மாவுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். வங்காரி மாத்தாய் கென்யாவில் 51 மில்லியனுக்கு, அது 51 மில்லியனாக பாருங்கள், 5 கோடி மரம் வச்சுருக்காங்க, கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. 2004ஆம் ஆண்டு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அவங்க. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. இந்தியாவில் கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிய நிலையில் இருக்காமா. அப்படியே அப்பா, அப்படி முக்கியமானது பனிச்சிறுத்தை, வங்க புலி, வங்காளத்தில் இருக்கு இல்லையா, சிங்கம், பெங்கால் டைகர், ஆசிய சிங்கம், கிர் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. உலகத்தில் ஒரே நாட்டில் சிங்கம் புலி 2 இருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். புலி நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இருக்கும். சிங்கம் வந்து இந்த இடத்துல குஜராத்தில் மட்டும்தான் இருக்கும், கிர் ஃபாரஸ்ட்டில். ஆமாம். அங்கே அது பாட்டில் மனுஷங்களாம் வேட்டையாடாது. இது ஒரு பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், மனுஷனுங்க ஒரு பக்கம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். தொந்தரவு பண்ணாது அது. சக உயிர் என்னன்னா மனுஷனை வேட்டையாடாது. ஆமாம். மாடு மேய்ச்சின்னா மாடெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடும்.
அப்புறம் ஊதா தவளைன்னு ஒன்று இருக்காமா, இந்திய ராட்சச அணில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். இதெல்லாம் அழியக்கூடிய தழுவாயில் இருக்கும். இப்படி அழியக்கூடிய உயிரினம் ஏதோ ஒன்று, தாவரமாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அதை ஒரு லிஸ்ட்டில் வெளியிடுவாங்க. என்ன லிஸ்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தோம், ரெட் லிஸ்ட், ரெட் புக். ரெட் லிஸ்ட்டில் ரெட் புக்கு, அதில் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. சிகப்பு புத்தகம் அது வெளியிடுறோம். உலக உயிரினங்களின் பன்முகத்தன்மை தினம் மே 22. சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது. இந்திய காண்டாமிருகம் உள்ள மாநிலம் அஸ்ஸாம். காண்டாமிருகம் இங்கே மட்டும்தான் இருக்கும், அஸ்ஸாமில். பெங்கால் டைகர் பெங்காலில் சதுப்பு நிலத்தில் நீந்திட்டு வேட்டையாடும். அதெல்லாம் இங்கே. வரையாடு காணப்படும் மாநிலம் தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலையில் சவுத்தில் இருக்கும். மூணாறு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வரையாடு. தமிழ்நாட்டோட மாநில விலங்குது வரையாடு. நீலகிரி தார், அது செங்குத்தான மலையெல்லாம் ஏறி அது பாட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வரும். அங்கேயே சண்டை போடுவாங்க. ஆமாம். இந்தியாவில் அருகியும் தருவாயில் உள்ள தாவரங்கள் ஏதோ குட்ட மரமாமா, மலபார் லில்லி, இதெல்லாம் வந்து அழிய நிலையில் இருக்காமா. அதேமாதிரி ராப்லீசியா மலர், இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம், செங்காந்தல் மலர். செங்காந்தல்ங்கிறது என்னது, நம்ம தமிழ்நாட்டில் மாநில மலர் பூ. இந்த ஏற்காடு ஊட்டிலாம் போனீங்கன்னா இருக்கும் செங்காந்தல். பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? நேராக பார்த்துருக்கீங்களா? கொடி மாதிரி இருக்கும். ஆமாம், விரல் மாதிரி இருக்கும். சரியா? ஏதோ மருத்துவ குணம் இருக்காமா. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை மரம். தமிழ்நாட்டில் மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி. ஆமாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் பட்டாம்பூச்சி மொத்தம் 32 வகை பட்டாம்பூச்சி இருக்காமா. மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேருந்து குஜராத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் வரும். இதில் மேற்கு பகுதி ரொம்ப வளமான பகுதி, கிழக்கு பகுதி ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னு பார்ப்போம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட், உத்தரகண்ட். யூகேனா உத்தரகண்ட். மெட்ராஸ் வனவலங்கு சட்டம் 1873 அப்பயே கொண்டு வந்துட்டானுங்க பிரிட்டிஷ்காரன். அகில இந்திய யானை பாதுகாப்பு 1879. அதேமாதிரி வனப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912. எல்லாம் இங்கிலீஷ்காரன் பீரியடில். வங்க காண்டாமிருக சட்டம். வங்கன்னா அப்போ அஸ்ஸாம்லாம் வங்க மாநிலத்தோடு சேர்ந்துருக்கும். அதனால் அகில இந்திய வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் 1986. கோப்பு சிவப்பு தரவு புத்தகம், ரெட் டேட்டா புக். இதை வெளியிடுறவன் யாருன்னா IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் சம்திங் அப்படி வரும். இந்த IUCN உருவாக்கின ஆண்டு 1964. இந்த புத்தகத்தை பராமரிக்கிறவன் யார்? இந்த IUCN தான். WWF சரியா? வைல்டு ஃபண்டு. வேர்ல்டு வைல்டு ஃபண்டு. உலக வனவிலங்குன்னு போடக்கூடாது. உலக இயற்கை, வைல்டுனாக்கா இயற்கை உயிரினம்னு அர்த்தம். வைல்டு இயற்கை உயிரினம். அடுத்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம். இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம். உயிர்கள் பாதுகாப்பு திட்டமா, ஃபுல் ஃபார்ம் தெரில. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் CPCB, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. உலக நிலப்பரப்பில் இந்தியாவோட நிலப்பரப்பு 2.4%. முன்னாடியே பார்த்துருப்போம். பட் இந்தியாவில் சிற்றினங்கள் இருக்குல்லையா, ஸ்பீசிஸு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட அளவு எவ்வளவு? IUCN அமைப்பின் இந்திய அலுவலகம் 2007 புதுடில்லியில் உருவாக்குறாங்க. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள், நேஷ்னல் பார்க், இதுக்கு தனியாக கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்து இந்த ஏரியா நேஷ்னல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணுறோம்பாங்க. உள்ளே டூர்லாம் போயிட்டு வரலாம். அங்கே எந்த மரங்கரம் எதுவும் வெட்டக்கூடாது. ட்ரைப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அது மாதிரி 73 பூங்கா இருக்குது.
சரணாலயம் அதேமாரி ஒரு குறிப்பிட்ட விலங்கையோ உயிரினத்தையோ பாதுகாக்கிறதுக்காக அந்த பகுதியை ஒதுக்கிடுவாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு சரணாலயம் சொல்லியிருக்காங்களே இங்கே இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஈரோடு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து பெரியார் சரணாலயம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் அந்த ஏரியாவில் எந்த ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது, மரம் வெட்டுறது எதுவுமே இருக்கக்கூடாது, அதை அப்படியே பாதுகாக்கணும். அது மாதிரி ஒரு 12 இருக்குது. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசில் இருக்காமா. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில், கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசில். எங்கே இருக்குதுன்னு கேட்பான். நேஷ்னல் பார்க். சுந்தர்பன்ஸ் வந்து மேற்கு வங்கம், அது சதுப்பு நிலம். சரியா? மேற்கு வங்கம். கிழக்கு வங்கம் வந்து பங்களாதேஷ். மேற்கு வங்கம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள்: கிண்டி தேசிய பூங்கா 1970 உருவாக்கியிருக்காங்க. மன்னார் வரையிலா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர். எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்பாங்க. 1989 உருவாக்கின ஆண்டு. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி. எல்லாம் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இது மேற்கு தொடர்ச்சி மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை. இது மன்னார் வளைகுடா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும். இது ஸ்ரீலங்கா இந்த இடத்துல. கிண்டி வந்து சென்னையில் இருக்குது இல்லையா? கிண்டிக்கு பக்கத்தில் தான் என்ன வந்துருக்கு இப்போது? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, கிண்டிக்கு பக்கத்தில் தான். இங்கேருந்து போகும்பொழுது விழுப்புரம் வழியாக போனீங்கன்னா ரைட் சைடில் சென்னை பெருங்களத்தூருக்கு முன்னாடி கிண்டி வரும் தேசிய பூங்கா. அது நீங்கள் இப்போ அந்த விலங்குலாம் இப்போ நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். அதுக்கான ஆப் இருக்குது. கேமராவில் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது கிளாஸில் வனவிலங்கு சரணாலயங்கள். தேனி 2016 மேகமலையில் இருக்குது. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் அது அங்கே தான். கிண்டி நான் மாற்றி சொல்லிட்டேன். கிண்டி வந்து ஆளுநர் மாளிகை இருக்குல்ல, அங்கே இருக்குது. அங்கே வண்டலூர் தான் அது நம்ம போகிறப்போ. வண்டலூர் பக்கத்தில். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. சாம்பல் நிற அணில் சரணாலயம் விருதுநகரில் இருக்குது. வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்தது உயிர்கோள சரணாலயங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். உயிர்கோள பெட்டகம்னு சொல்லணும். பயோஸ்பியர் ரிசர்வ். நந்தாதேவி உத்தரப்பிரதேசில், நோக்ரக் மேகாலயா, மனாஸ் அஸ்ஸாம், சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம், மன்னார் வளைகுடா தமிழ்நாடு, நீலகிரி தமிழ்நாடு, சிம்லிபால் அந்தமான் நிக்கோபார். இந்தியாவில் முதல் மிருக காட்சி சாலை பாரக்பூர். உலகின் முதல் மிருக காட்சி சாலை வியன்னா. அங்கே இருக்கக்கூடிய சோகன் பிரம் அப்படின்ற நகரில் இருக்குது வியன்னா. இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்களினுடைய எண்ணிக்கை. உயிரியல் பூங்கா ஜுவாலஜிக்கல் பார்க். சுற்றுச்சூழலை பாதிக்கும் ரசாயன பொருட்கள் ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபேக்ட்ரியில் இதெல்லாம் கலந்து போயிடும். அதை மீன் சாப்பிட்ரும். மீனுக்குள்ளே டிஷ்யூவில் போய் உக்காந்துக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஹெவி மெட்டல் நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அது மாதிரி பாதரசம், அர்சானிக் சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் பாலி குளோரினேட்டட் ஃபைஃபினைல் அப்படிம்பாங்க. அதாவது இந்த இது இருக்குல்ல, பிளாஸ்டிக் எரிக்கிறாங்களே, எரிக்கும் பொழுது வெளியிடக்கூடியது. அப்புறம் பூச்சிக்கொல்லி. இதெல்லாம் நமக்கு சுற்றுச்சூழலை பாதிக்கப்படக்கூடிய ரசாயனங்கள். விலங்கு நல அமைப்பு ப்ளூ கிராஸ் இங்கிலாந்தில் துவங்கப்பட்டதாம்மா. இந்தியாவில் ப்ளூ கிராஸை தொடங்கியவர் கேப்டர் பி சுந்தரமா 1959. உலக பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் நார்மன் இ போர்லாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். பசுமை புரட்சின்னா என்ன? இங்கிலீஷில் க்ரீன் ரெவல்யூஷன். நானே சொல்லிடுறேன். உற்பத்தியே பெருகணும், விவசாய உற்பத்தியை. எப்படி? வீரிய வித்துக்கள், ரசாயன உரம்,
ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்தி உற்பத்தியை உற்பத்தி திறனை பெருக்கணும், அதிகரிக்கணும். ஒரு ஏக்கரில் விளையக்கூடிய நெல்லோட அளவை அதிகப்படுத்தணும். தமிழ் விவசாய விஞ்ஞானி வந்து டாக்டர் கோ நம்மாழ்வார், இறந்துட்டார். இப்போ நம்ம சமகாலத்தவர் தான் அது. இந்தியாவின் கோதுமை ரகம் ஹிம்கிரி. ஆமாம், கோதுமை நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, வட இந்தியாவில். இந்தியாவின் காலிஃப்ளவர் ரகம் பூசா சுப்ரா, பூசா பனிப்பந்து K1. ஆமாம். இந்தியாவின் தட்டப்பயிர் ரகம் பூசா கௌரவ். இந்தியாவின் அவரைக்காய் ரகம் பூசா செம் 2, பூசா செம் 3. இந்தியாவின் வெண்டை ரகம் பூசா சவானி, பூசா 4A. வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அது. இந்தியாவில் புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66. ஆமாம், புரோட்டீன் ரிச் கோதுமை. இவனுங்க ஏதாவது பண்ணியிருப்பானுங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணியிருப்பானுங்க. ரைட். இந்தியாவின் வேர்க்கடலை ரகம் TMV2 மற்றும் AK10. சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. சடுதி மாற்றம்னா மியூட்டேஷன், அதாவது ஜீனில் திடீர்னு என்ன ஆயிரும், ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்துடும். அதுக்கு பேர் தானே அந்த சடுதி மாற்றம், மியூட்டாஜென் அப்படிங்கிறது. 6 விரல் முளைக்கிறது அதெல்லாம் பார்த்தோம்ல திடீர்னு, அது. இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் இவங்க. இந்த கதிர்கள் செல் பிரிதல் நடக்கும்பொழுது என்ன பண்ணிடும், போயிட்டு அந்த ஜீனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. எந்தெந்த கதிர், எக்ஸ் கதிர், ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்லாம். அப்புறம் புற ஊதா கதிர்கள். அதெல்லாம் புற ஊதா கதிர், அதிக வெப்பநிலை கொண்ட புற ஊதா கதிர்கள் நம்ம மேலே, அதிக அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அதில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ செல் பிரிதல் தோலில் நடக்கும்பொழுது என்ன ஆகும், கேன்சர் செல்லு ஃபார்ம் ஆகிடும். கேன்சர் செல்லை பற்றி பார்த்தோம்ல, நம்ம செல்லு தான் அது. ரைட். வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகளாமா. கடுகு வாயு, நைட்ரிக் அமிலம், அதெல்லாம் கெமிக்கல் நம்ம சாப்பிட்டது மூலிமா. அது உவர்தன்மையை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்பு தன்மை பெற்ற அரிசி ரகமாக அட்டாமிட்டா 2. இவனுங்க ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. ஜெனட்டிக் என்ஜினியரிங் அல்லது ஒட்டு இது அந்த மாதிரி. மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் ட்ரிட்டிகேலாமா, மிக்ஸ் பண்ணி. என்ன அரிசியில் எத்தனை அரிசி இருக்குது, பொன்னி, கலசர பொன்னி, IR 20, IR 40 அது மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ரகம். அடுத்தது அணு பூங்காவில் அல்லது காமா தோற்றத்தில் சடுதி மாற்றத்திற்கு எந்த ஐசோடோப்புகளிலிருந்து எந்த காமா கதிர்கள் பெறப்படுகிறது. சீசியம் 137, கோபால்ட் 60. ஆமாம், ஐசோடோப். கோவேரி கழுதை, குதிரை கழுதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தான் கோவேரி கழுதை. சவுத்தில் இருக்கும். இந்த என்ன படம்னா, ஒரு படத்தில் கஞ்சா கடத்துவானுங்கள்ல, விக்ரம். பிதாமகனா கஞ்சா கடத்துவான். ஆமாம், பிதாமகன். அதில் ஒரு குதிரை கூட்டிகிட்டு போவானுங்க பாருங்கள். மலை ஏறும், அதிகமான பொதி சுமக்கும், அந்த மாதிரி. குதிரை வந்து வேகமாக ஓடி எல்லாம் பண்ணும், கழுதை பொதி சுமக்கும். இது ரெண்டையுமே என்ன பண்ணிட்டானுங்க, இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தி புது ரகத்தையே உண்டாக்கிட்டானுங்க. அதுதான் கோவேரி கழுதை. குளோனிங் முறை. குளோனிங் முறையில் முதலில் ஜீன் குளோனிங் 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்காட்லாண்டில் கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன சார், ஒன்றும் கிடையாது, பார்த்துருப்போம். தாய் செல், சரியா, தந்தை செல், கேமிட், அம்மாவிலேருந்து ஒன்று வரும் கருமுட்டையில், அப்பாவோட விந்துலேருந்து என்ன ஆகும், ஒன்று வந்து சேர்ந்து புதுசாக செல்லு ஃபார்ம் ஆகும். அப்போ இவங்க குழந்தை எப்படி இருக்கும், 2 பேர் மாதிரியும் இருக்காது, 2 பேர் மாதிரி கலந்துருக்கும். அம்மா மாதிரியே அப்படியே இருக்காது, அப்பா மாதிரியே அப்படியே இருக்காது, மிக்சராக இருப்பாங்க. அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்தோட கேரக்டர் கலந்து வித்தியாசமாக இருக்கும். குளோனிங்கில் என்ன பண்ணுறானுங்க, இப்போ நானாக்கா என் உடம்புலேருந்து ஒரு செல் எடுப்பானுங்க. செல் எடுத்து இந்த பார்ட்டியும் அதிலேருந்து பிரிச்சுடுவாங்க, இன்னொரு பார்ட்டியும் அதிலேருந்து பிரிப்பாங்க.
இதை கொண்டு போய் ஒரு பெண்ணோட கருமுட்டையில் வச்சுருவான். இதை கொண்டுட்டு போய் எதில் வச்சுருவான்? ஒரு விந்தில் வச்சுருவானுங்க. இது ரெண்டையும் சேர வைப்பாங்க. இது சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படியே எண்ணெய் மாதிரி அப்படியே டிட்டோவாக ஒரு ஆள் வருவான். அதான் குளோனிங் முறையில் 1996 தான் அப்படி ஒரு ஆடு டோலியா டாலியா ஏதோ ஒன்று ஒரு ஆடு தயாரிச்சிருப்பாங்க. சரியா? ஆமாம். 2 மனிதர்களிடையே வேறுபாட்டை உருவாக்குவது டிஎன்ஏ சேட்டலைட். ஆமாம், டிஎன்ஏ. மனிதரில் எத்தனை சதவீத வரிசை தொடர்கள் பொதுவாக காணப்படும்? நம்ம ஜீனில் இப்போ என்னோடய ஜீன் எடுத்தாலும் உங்கள் ஜீன் எடுத்தாலும் 99% அப்படியே மேட்ச் ஆகும். மிச்சம் 1% தான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த 1%லேயே ஹைட்டு, கலரு, கண், தலைமுடி எல்லாமே வேரி ஆகுது. அதான் சொல்கிறாங்க. இது மிஸ் ஆயிடுச்சு, அதை பார்த்து சொல்கிறான். ரத்தத்தில் பிளாஸ்மாவின் அளவு 55%. ரத்தத்தில் யார் யார் இருப்பாங்க? பிளாஸ்மா, கொலன்னு ஒரு திரவம், அதான் பிளாஸ்மா, ஜெல்லி மாதிரி. அப்புறம் வெள்ளை அணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் பிளேட்லெட். இது பிளாஸ்மா உயிரற்றது. இவங்க 3 பேர் தான் உயிர் உள்ளவங்க. அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டோம்ல, முன்னாடி சொல்லியாச்சுல்ல. ரைட். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். அளவுக்கு அதிகமாக வெள்ளை அணுக்கள் இருந்தால் அதுக்கு பேர் லூக்கோ சைட்டோரிஸ். இரத்த வெள்ளை அணுக்கள், லியூக்கோனா வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, அளவோட குறைஞ்சிச்சுன்னா பிரச்சனை. அதுவும் லூக்கோபினியா. இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். த்ரம்போ சைட்டோபினியா. திறந்த வகை இரத்த ஓட்ட உயிரிகள், கணுக்காலிகள். திறந்த வகைனா இப்போ நம்ம உடம்புல எப்படி இருக்குது ரத்தம், அதுக்குன்னு ஒரு பைப் இருக்குது, அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? பட் இந்த கணுக்காலி, அட்டைப்பூச்சி இதெல்லாம் இருக்குல்ல, அது உடலுக்குள்ளே ஃபுல்லாகவே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தனியாக ரத்த பைப்பு இருந்து அதுக்குள்ளே ஓடாது. மெல்லுடலிகள், அசிட்டியன்கள், இதில் எல்லாத்துலேயும் திறந்த வகை. மூடிய வகை நம்மளுது முதுகெலும்பிகளில் தான் மூடிய வகை. க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது கரோனரி தமனி. தமனி பார்த்தோமா? இங்கிலீஷில் என்னம்மா? வெயின் தமனி. இதயம் ஃபங்க்ஷன் ஆகணும்ல. பல்மனரி வெயின், நார்மல் வெயின். பல்மனரி ஆர்டரி, நார்மல் ஆர்டரி பார்த்தோம். அது மாதிரி கரோனரி தமனி அப்படின்னு. இவர் தான் என்ன பண்ணுவார்? இதயத்துக்கு மட்டும் ரத்தத்தை எடுத்து கொண்டு போவார். இவர் வலது ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கல் இடையில் அமைந்துள்ள வாழ்வு முக்கோண வாழ்வு. பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு ஹார்ட்டை பற்றி பார்த்தோம்ல, பார்த்தாச்சு தானே? அதாவது 4 இது பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், இதில் மேலே வந்துட்டு ஆரிக்கல், கீழே உள்ளது வந்து வென்ட்ரிக்கல். ஏபிசிடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிக்கல், வென்ட்ரிக்கல் நீங்களே கற்பனை பண்ணிக்கணும். இது வந்துட்டு வலது ஆரிக்கல், சரியா? லெஃப்ட் ஆரிக்கல். இது மாற்றி சொல்லிட்டேன். இது ரைட் ஆரிக்கல், இது லெஃப்ட் ஆரிக்கல். மேலேருந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் இறங்கும், பிளட்டு வந்து உள்ளே இறங்கும். இது எல்லா உறுப்புலேருந்து எடுத்துகிட்டு வரது இங்கே இறங்கும். சரியா? ரைட் ஆரிக்கல். எல்லா உறுப்பில் இருந்து வந்தால் என்ன அதிகமாக இருக்கும்? CO2, கார்பன் டை ஆக்சைடு. இங்கே வந்து இறங்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வால்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வால்வுக்கு பேர் என்னது? முக்கோண வால்வு. சரியா? அப்புறம் அடுத்தது விரியும் பொழுது இந்த பிளட் இங்கே போய்க்கும், இதில் வந்துக்கும், அடுத்து க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ பம்ப் ஆச்சுனாக்க இது வழியாக வெளியில் போகும். எங்கே போகும்? லங்ஸுக்கு போகும். சரியா? ரைட். அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கல், இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். இங்கே ஒரு வால்வு இருக்கும்.
இது வந்து ஈரிதழ் வாழ்வு. அது முக்கோண வாழ்வு, இது ஈரிதழ். 2 இதழ் மாதிரி இருக்கும் இப்படி. அல்லது மிட்ரல் வாழ்வு, இங்கிலீஷில் மிட்ரல். மீன்களின் இதய அறை நம்மளோடதில் 4, மீனுக்கு 2 அறை தான் இருக்கும். இருவாழ்விகள் ஆம்ஃபிபியன், நீரில் வாழ்கிற நிலத்தில் வாழ்ற 2. இதுலேருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவர் தான் இவர். அதனால இவர்கிட்ட 3 அறை இருக்கும். இதிலேருந்து பரிணாம வளர்ச்சி வந்தவர் தான் யார்? ஊர்வன, ரெப்டைல்ஸ். முழுமையுறா 4 இதய அறை இருக்கும். இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்காது. நம்மளதில் தான் பக்காவாக 4 அறை எல்லாம் இருக்கும். எதில்? பாலூட்டிகளில் 4 இதய அறை கொண்டவைகள் பறவைகள், பாலூட்டிகள், முதலை. இதெல்லாம் இதில் முதலை ஊர்வன, ரெப்டைல்ஸ். இதயத்திலிருந்து வெளியேறும் தமனிகள் காணப்படுபவை இதயத்திலிருந்து வெளியேறக்கூடியது. தமனினா என்னது? வெயினா? வெயின். இது மட்டும் சொல்கிறாருங்க. இது மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன். உடல் இரத்த ஓட்டத்தை சிஸ்டமிக் அப்படின்றாங்க. ஒற்றை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும் விலங்குகள். ஓகே, இதுவும் நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வைங்க, டவுட்டு போட்டு வைங்க. அதெல்லாம் எதெல்லாம் சொன்னால் டவுட்டு போட்டிருக்கீங்களா? மனிதனின் இதய நீட்டிப்பு நிமிடத்திற்கு 72லேருந்து 75 தடவை இருக்கும். சுருங்கி விரியுதில்ல, இத்தனை தடவை. நியூரோஜெனிக் எனப்படுவை வலைதசை புழுக்கள், கணிக்கால்கள். அதெல்லாம் நியூரோஜெனிக். ஆமாம், அவங்கெல்லாம். அடுத்து மயோஜெனிக், மனிதன் இதய துடிப்பு. இதய துடிப்பு போடுக்கங்க, துடிப்பு, இதய துடிப்பு. மயோஜெனிக் மனிதனோட இதய துடிப்பு. மெல்லுடலிகள் முதுகெலும்பிகளில் இருக்குமா. ஒரு இடத்துல ஒரு இதயம் இருந்து பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பும். நியூரோஜெனிக் அப்படி இருக்காது. அங்கங்கே அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து 2-3 இடத்துல இருக்கும். நாடி துடிப்பு கையில் செக் பண்ணுவாங்கள்ல, அது 70லேருந்து 90 முறை இருக்கும். பல்ஸ் ரேட்டு. இது ஹார்ட் பீட்டு, இது பல்ஸ் ரேட். இதய சுழற்சியின் மற்றொரு பேர் கார்டியா சுழற்சி. கார்டியானாவே இதயம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். கார்டியாக் சைக்கிள். சைக்கிள்லாம் புரியுதா? ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புக்கு போயிட்டு ரிட்டன் ஹார்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப எங்கே போகும்? லங்ஸுக்கு போயிட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு வரும். அதுதான் ஒரு சைக்கிள். ஒரு இதய சுழற்சி நடக்கிறதுக்கு, இதய சுழற்சி, ஓ அதுவா, சரி. இது வந்து வேறு இதய சுழற்சி. இதயம் சுருங்கி திரும்ப விரிவடைஞ்சு திரும்ப சுருங்கணும். இதான் ஒரு சைக்கிள். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 0.8 செகண்ட் எடுத்துக்கும். ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது. பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்கணும்? அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும், கம்மியாக எவ்வளோ இருக்கணும்? உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது. குறை இரத்த அழுத்தம், குறை இந்தராவாக வரும். ஹைப்போ டென்ஷன். இரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறான் இல்லையா, ஒன்று இப்போ கையில் சுற்றிக்கிட்டு பம்ப் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்னது? ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ரைட். அனைவரிடம் ரத்தம் பெறும் வகை ஏபி. ரத்தம் ஏபி இருக்கு இல்லையா, வகை. எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பிளட் வாங்கிக்கலாம், எல்லாத்துக்கும் ரத்தம் கொடுக்கலாம். ஓ வகை பிளட் வச்சுருக்கான்ல அவன் ரத்த கொடையாளி இவன். ஆனால் இவன் எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. நிணநீரில் உள்ள, அது அப்படி தான் ஏற்றுக்காது. நிணநீரில் உள்ள பகுதி பொருட்கள், ஊட்டப்பொருள், நமக்கு தேவையான உணவுலாம் இருக்குல்ல, அது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீர், டபிள்யூபிசி. லிம்ஃப்னு சொன்னோம் இல்லையா, அது ஊட்டப்பொருள்லாம் என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ட ஜீரணம், அதாவது ரத்தம் போகாத இடத்துக்குலாம் இவர் தான் எடுத்துகிட்டு போவார்.
இவர் தான் முக்கியமான தடை, நோய் தடை காப்பு மண்டலத்தில் நிணநீர் முக்கியமான ஆள். அடுத்தது ரத்தம் செல்லாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருளாகவும் கழிவுப் பொருளாகவும் கடத்துபவை நிணநீர். ஊட்டப்பொருள்களையும் கழிவுப் பொருள்களையும் அப்படின்னு போடுங்க. ஊட்டப்பொருள்களையும் கழிவுப் பொருட்களையும் கடத்துபவை நிணநீர். முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள. பயாலஜி ஓவர். கெமிஸ்ட்ரி பார்த்தாச்சு, ஃபிசிக்ஸ் பார்த்தாச்சு, பயாலஜி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. சரி, ஹிஸ்ட்ரி பார்ப்போம். அங்கே ஜாகிரஃபி போயிட்டுருக்கு. ஜாகிரஃபி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சா? பாலிட்டிக்ஸ் பார்த்தாச்சா? அப்படியா? அப்போது ஹிஸ்ட்ரி பார்த்தா முடிஞ்சது உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும். ஜாகிரஃபி தான் அந்த இதை பார்த்துக்கோங்க. என்னது சார்னா? அதில் ஆப்பில் வந்து ஒரு ஆர்டராக இருக்கும், அதை பார்த்து முடிச்சுக்கோங்க. சரி பார்ப்போம்.